நீங்கள் அதிகமாக பேசாதீங்க, நாங்கள் அடித்தா நீங்கள் தாங்க மாட்டீங்க. இந்த அரசாங்கமே புணம் புதைக்கிறார் சார் இருக்கார். அதை என்ன சொல்கிறாரு, புணம் புதைக்கிற இடத்துல தான் புணம் புதைக்கணும். ரொம்ப நியாயம். அப்படின்னா கருணாநிதி இறந்து போன உடனே கண்ணம்மாப்பேட்டைக்கு தானடா போயிருக்கணும். நீங்கள்லாம் எதுக்கு கடற்கரைக்கு ஓடுறீங்க? கண்ணம்மாப்பேட்டைக்குள்ளே போயிருக்கணும். புணம் புதைக்கிறதுனால புணம் புதைக்கிற இடத்துல வேணாம். அதனால் எச்சரிக்கையோடு இருக்கணும். உங்கள் ஹிந்து விரோதத்தை நிறுத்துங்கள். மாநில திமுக ஹிந்து விரோத தீய சக்திகள் இங்கே இருக்கிற இந்த கலெக்டரும் கமிஷனரும், ஏன்னா நீங்கள் பார்த்தா 3ஆம் தேதி மாநில தலைவர் அவர்களோடு நானும் வந்திருந்தேன். அப்போது என்னால் அது கொஞ்சம் இருட்டின நேரமாக இருந்ததுனால அது யார் அந்த ஆஃபீஸர்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியலை. ஒரு ஆஃபீஸர் சொன்னது, ஆனால் தெளிவாக காதில் கேட்டது. என்ன ஒன் மோர் கண்டெம்ப்ட் அப்படின்னா, நீங்கள் நீதிமன்றங்களை எவ்வளவு கேவலமாக நினைக்கிற நிர்வாகம் காவல்துறை இங்கே இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. ஏற்கனவே விவாதங்கள், மக்களுடைய கோரிக்கைகள், இந்த கலெக்டரும் கமிஷனரும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா மாநில அரசாங்கத்தை விட இவங்க 2 பேரும் இந்து விரோதமாக செயல்படுகின்ற தீய சக்திகளாக நமக்கு தெரிகிறார்கள். 1923 ஆகஸ்ட் 25ஆம் தேதி இருந்த நிலையிலே இன்றைக்கி அந்த தர்கான்னு சொல்கிற கட்டடம், இந்த ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை மோம்பலன்ஸ் பராமரிக்கப்பட்டிருக்கா? அதுக்கு மேலே எனக்கு இன்னும் தகவல், மேலே இன்னும் சில புணங்களை புதைச்சிருக்கானுங்கன்னு. ஏன்னா இந்த அரசாங்கமே புணம் புதைக்கிறார் சார் இருக்கார். காரணம், இந்துக்களுடைய புனிதமான தீபத்தூணை இந்த சட்ட மந்திரின்னு சொல்கிற ஒரு சட்ட ஞானமே இல்லாத நபர் ரகுபதி அதை என்ன சொல்கிறாரு, புணம் புதைக்கிற இடத்துல தான் புணம் புதைக்கணும். ரொம்ப நியாயம். அப்படின்னா கருணாநிதி இறந்து போன உடனே கண்ணம்மாப்பேட்டைக்கு தானடா போயிருக்கணும். நீங்கள்லாம் எதுக்கு கடற்கரைக்கு ஓடுறீங்க? கண்ணம்மாப்பேட்டைக்குள்ளே போயிருக்கணும். புணம் புதைக்கிறதுனால புணம் புதைக்கிற இடத்துல வேணாம். ஆகவே ரகுபதி போன்ற ஹிந்து விரோத தீய சக்திகள், சேகர்பாபு போன்ற ஹிந்து விரோதிகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அதிகமாக பேசாதீங்க, நாங்கள் அடித்தா நீங்கள் தாங்க மாட்டீங்க. அதனால் எச்சரிக்கையோடு இருக்கணும். உங்கள் ஹிந்து விரோதத்தை நிறுத்துங்கள். இந்த தேர்தலுக்கு முன்பாக இப்போ தை மாதம் பூசம் வருது, அதை ஒட்டி கார்த்திகை வருது. அதனால் அதுக்குள்ளே இங்கே தீபம் ஏற்றணும். ஏற்றலைன்னா இந்த இஷ்யூ எலெக்ஷன் இஷ்யூவாக திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய ஹிந்து விரோத சக்திகளை வீட்டுக்கு அனுப்ப வீடு வீடாக ஹிந்து ஆர்வலர்கள் இதை எடுத்து செல்வார்கள். ஏன்னா முழுக்க தேச விரோத தீய சக்திகள் கையில், அதாவது ஹிந்துக்கள் மீது கேஸை போடுறது, ஹிந்து பெண்களை கைது பண்ணுறது, கொஞ்சம் கூட வெக்கங்கட்ட நிர்வாகம். இந்த கலெக்டரும் கமிஷனரும் அவ்வளோ பெரிய ஹிந்து விரோதிகளாக நான் கேட்குறேன், நீங்கள் எப்படி அனுமதிச்சிங்க? அது எப்படி கட்ட விட்டீங்க? அதோடு இல்லை, அந்த கொடி ஏற்று முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், என் அப்ஜெக்ஷனை நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு என்னவோ தான் கொடி கொண்டு போனாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் 6 மணிக்கு இங்கே வந்திருந்தேன், வந்து அந்த தாய்மார்கள்லாம் பார்க்க. அப்போவே சொல்லியிருந்தேன், கள்ளத்தி மரத்தில் கட்டியிருக்கேன். அதனால் அதை உடனடியாக நிர்வாகம் கழட்டலைன்னா ஹிந்துக்கள், ஹிந்து ஆர்வலர்கள், முருக பக்தர்கள் போய் கழட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்று தமிழக அரசையும் இங்கே இருக்கிற கலெக்டர் கமிஷனரை எச்சரிக்க விரும்புகிறேன்.